ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யூடியூப் சேனல் மூலமாக செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் காட் கோசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 6வது மாதமாகிய ஜூன் மாதத்திலே கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் தங்கியிருப்பதாக. தேவனுடைய சமாதானம் உங்களுடைய இல்லங்களிலே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் தினந்தோறும் ஜெபித்து வருகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே நம் கண்ணீருக்கெல்லாம் ஒரு பதிலை தர உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் அதை விசுவாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையினால் உண்டான சமாதானமும் மகிமையும் இரக்கமும் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும்படியாக நீங்கள் உங்களை தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நமது ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். தேவனுடைய மேலான அன்பினாலும் இரக்கத்தினாலும் மீண்டுமாய் ஒரு புதிய மாதத்துக்குள் நாம் அனைவரும் பிரவேசிக்க கிருபை செய்த தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். உலகத்தின் முடிபரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று சொல்லி போன இயேசுதாமே தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. அவருக்கே துதி கனம் மகிமை சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். இன்றைய தியானத்திற்கான வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்கள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கக்கூடாது. ஆமேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்கக்கூடாது என்று எழுதியிருக்கிறார். சிந்தை என்ற பதம் ஆங்கிலத்தில் இன்டென்ஷன் என்று வாசிக்கிறோம். மேலும் சிந்தை என்பது எண்ணம் நோக்கம் என்ற பொருளையும் கொண்டுள்ளதாக நாம் அறிகிறோம். கிறிஸ்து இயேசு இந்த சிந்தை நம் அனைவருக்கும் வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கும்போது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்ன என்பதை வேதத்தின் மூலமாக நாம் முதலில் அறிந்து கொள்வது நமக்கு ஏற்றதாக இருக்கும். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பரலோகத்தில் பிதாவாகிய தேவனோடு வாசம் பண்ணி கொண்டிருந்த கிறிஸ்து இயேசு பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்க பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து இந்த பூமியிலே மனிதனாக வந்து அவதரித்தார். இந்த இயேசு கிறிஸ்து பிதாவின் செல்லப்பிள்ளையாக இருந்து நித்தமும் அவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் கலிகூர்ந்து கொண்டிருந்தவர், பிதாவின் மடியில் இருந்தவர். இப்பொழுது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க தன்னை பாவத்தை போகும் பலியாக அர்ப்பணித்தார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஒரேபேறான குமாரனை விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரளி விளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கவே இந்த பூமியிலே இரட்சகராக கடந்து வந்தார் என்று அறிகிறோம்.
இவ்வாறாக பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பது அவருடைய சிந்தையாயிருந்ததை வேதத்தில் பல இடங்களில் நாம் அறிய முடியும். பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொண்டு என்ன செய்ய திட்டமிட்டிருந்தாரோ அந்த திட்டத்தை செய்து முடிக்க இயேசு கிறிஸ்து முற்றிலும் கீழ்ப்படிந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் பிதாவாகிய தேவன் நம்மை கொண்டு செய்து முடிக்க என்ன சித்தம் கொண்டிருக்கிறாரோ நாமும் அதற்கு கீழ்ப்படிந்து அந்த சிந்தை கொண்டு வாழ்ந்து அதை நிறைவேற்ற நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பதையே சிந்தையாக கொண்ட இயேசு கிறிஸ்து அவர் எவ்விதமாய் தன்னை தாழ்த்தினார் என வேதத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம். பிலிப்பியர் 2 அதிகாரம் 6 வசனத்தில் அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையும் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று எழுதியிருப்பதை நாம் வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தார், தேவனுக்கு சமமாயிருந்தார். ஆனால் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்மை தாமே தாழ்த்தினார், தம்மை வறுமையாக்கினார். பரலோகத்தில் தன்னோடு தேவனோடு தனக்கிருந்த எல்லா மகிமையான அனுபவங்களையும் நிலைமைகளையும் அவர் ஒதுக்கி தள்ளிவிட்டு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலில் இந்த பூமியில் வந்ததினால் மாத்திரமே அவர் கல்வாரி மலையில் சிலுவையில் தொங்கி இரத்தத்தை முழுதுமாக சிந்தி மானிட ஜாதிகளின் பாவங்களை போக்க பாடுபட்டார் என்று அறிகிறோம். இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அவருடைய பிள்ளைகளாக நாம் இந்த நற்குணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் மனத்தாழ்மை இருக்கும்போது நாம் அவரோடு ஏக சிந்தையாக இருப்போம். நாம் கிறிஸ்துவை போல இருப்போம் என்றால் நம்மிடத்தில் மனத்தாழ்மை இருக்கும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். கீழ்ப்படிதலின் ஆவியோடு நாம் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். அவர் நமக்காக பட்ட பாடுகளுக்கும் சிலுவை மரணத்துக்கும் கீழ்ப்படிந்தார். இயேசு கிறிஸ்துவிடம் தெய்வ சுவாபம் இருந்தது, மனுஷ சுவாபம் இருந்தது. ஆனாலும் அவர் பாவம் செய்யவில்லை. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு சமமாக இருக்கிறார். ஆனால் கிறிஸ்துவோ தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை. தேவனுக்கு சமமாக இருப்பது தமக்கு பாத்தியமானதல்ல என்று தீர்மானித்து இயேசு கிறிஸ்து தம்மை தாமே வறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயலானார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நமக்கு சொந்தமில்லாத காரியங்களை கொள்ளையிடக்கூடாது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பதனால் அவன் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், நம்மை உயர்த்துகிறார். தேவன் நம்மை உயர்த்தும் போது நாம் தேவனுக்கு சமமாக இருக்கிறோம் என்று பெருமைப்பட்டு விடக்கூடாது. நாமும் தேவனும் சமம் என்று சொல்லி தேவனுடைய மகிமையை கொள்ளையெடுத்து விடக்கூடாது. இயேசு கிறிஸ்து தம்மை தாமே தாழ்த்தியதை பிதாவாகிய தேவனும் பார்த்தார். அவர் சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தியதை
பிதாவானவர் பார்த்தார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார். கிறிஸ்துவானவர் தம்மை தாமே தாழ்த்தியதினால் தேவன் அவரை உயர்த்தினார். அவரை சாதாரணமாக உயர்த்தவில்லை, எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டதினால் அவருக்கு கனமும் வல்லமையும் உண்டாயிற்று. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பிதாவாகிய தேவனே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தார் என்று பார்க்கிறோம். இயேசு நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு செய்தார். சர்வ சிருஷ்டியும் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அவருடைய முழங்கால்கள் யாவும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக முடக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் வாசம் பண்ணுறவர்கள், பூலோகத்தில் வாசம் பண்ணுறவர்கள், மரித்து போனவர்கள், உயிரோடிக்கிறவர்கள் ஆகிய எல்லோருமே தங்களுடைய முழங்கால்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு முன்பாக முடக்குகிறார்கள். இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுகிறது. எல்லா நாமங்களுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்து நாமமே உயர்ந்ததாக இருக்கிறது. எல்லா நாவுகளும் இயேசு கிறிஸ்துவை கர்த்தரென்று அறிக்கை பண்ண வேண்டும். இயேசு தேவனுடைய ரூபமாக இருந்த போதிலும் அவர் தாமே வறுமையாக்கினார். அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலில் வந்தார். இயேசு கிறிஸ்துவிடம் காணப்பட்ட இப்பேற்பட்ட சிந்தை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். ஆமேன். மேலும் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். நாம் வாசித்த இந்த வசனத்தில் ஆவிக்குரிய சிந்தையை பற்றியும் மாம்சத்துக்குரிய சிந்தையை பற்றியும் தொடர்ந்து அவிழால் வருகிற நன்மை தீமைகளையும் அதே ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். குறிப்பாக 6ஆம் வசனத்தில் மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும் தேவஜனங்கள் மாம்சத்துக்குரியவளை சிந்தித்து மாம்சத்துக்குரியவளாக ஜீவிக்க வேதம் நமக்கு ஒருபோதும் கற்பிக்கவில்லை. மாறாக ஆவிக்குரிய ஜனங்கள் ஆவியின் சிந்தையோடு வாழ்ந்து ஆவிக்குட்பட்டவர்களாக நம் ஜீவத்தை காத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆவி நம்மில் வாசமாக இருந்தால் நாம் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்போம். எனவே தேவனுடைய ஆவியானவர் எப்போதும் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிற அனுபவத்தில் நாம் அனுதினமும் வாழ வேண்டும். நாம் என்ன சிந்தையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த சிந்தையின்படி தான் நம்முடைய வாழ்க்கை அமையும். ஆனால் ஆவிக்குரிய ஜனங்கள் கிறிஸ்துவின் சிந்தையை அணிந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது மட்டுமல்ல, மாம்ச சிந்தைகளை வெறுத்து ஆவின் சிந்தையை தரித்து ஆவிக்குரியவர்களாக நாம் ஜீவிக்க கற்க விரும்புவதால் தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நாங்கள் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக ஜீவிக்க வேண்டும் என்று வேதங்களுக்கு கற்பிப்பது போல பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்க அதே சிந்தையோடு வாழ்ந்து இயேசுவைப் போல நாங்களும் எங்களை தாழ்த்தி தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து மரணபரியந்தம் அவ்விதமாகவே வாழ உதவி செய்வீராக. மேலும் மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம் என்று வேதம் கற்பிப்பது போல நாங்கள் மாம்ச சிந்தைகளை வெறுத்து
ஆவின் சிந்தையோடு வாழ கிருபை செய்வீராக. துதி கனம் மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவே, நான் துதிப்பே, இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவே, நான் துதிப்பே, இரவு பகல் என் நேரமும். துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் தேடும் கண்மலை நீர்தானே. எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும்.
இருக்கும் போதே கர்த்தர் என்னை பராமரித்தீர். நான் கருவறையில் இருக்கும் போதே கர்த்தர் என்னை பராமரித்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். ஒரு குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். என் இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே. நான் முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே. பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே. பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும்.